கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனங்களை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எறும்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த எறும்பின் இடத்துல நம்ம போய் எதை கற்றுக்கொள்ள சொல்கிறார் அப்படின்னா, 3 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று, முதலாவது எறும்பை பற்றி சொல்லிடுறேன். எறும்பு எப்பயுமே சுறுசுறுப்பாகவே இருக்கும். ஒன்று, எறும்பு தூங்கிறத நாம் பார்க்க முடியாது, ஆனால் தூங்கும். அதனுடைய இடத்துல போய் தனக்கு தேவையானதை சேமித்து வச்சுட்டு தான் எறும்பு ஓய்வு எடுக்குமா. அதிகாலையில் எந்திரிச்சிடும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் அதனுடைய வேலையை உணவை தேட ஆரம்பிச்சிடும். காலையில் எந்திரிச்சு அதுக்கு புறப்பட்டு போய் தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு வந்துடாது. அந்த உணவு இருக்கக்கூடிய இடத்துல அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய இருப்பிடத்தில் சேமித்து வச்சிடும். ஏன் அப்படின்னா, மழை காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியே போக முடியாது. தண்ணியில் எறும்பு மிதந்துட்டு போய் செத்து போயிடும். அதனால் மழை காலத்தில் அதுக்கு உணவு கிடைக்காதுங்கிறதுனால கோடை காலத்திலேயே அது சேமித்து வைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது. அதிகாரியோ அல்லது எஜமானனோ அல்லது ஆசிரியர்களோ கிடையாது. அதுவே கடவுள் கொடுத்த ஞானத்தை வச்சு தனக்கு தேவையானதை சேமித்து வைக்குது. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், அதுக்கு அதிகாரி கிடையாது, பிரபுக்கள் கிடையாது, எஜமானன் கிடையாது, அதுக்கு ஒரு கேப்டனும் கிடையாது, தலைவனும் கிடையாது. இப்படி எது இல்லாமல் இருந்தும் கூட தன்னுடைய பிற்கால வாழ்க்கையை நினச்சி அது சேமித்து வைக்குது. இப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்க சொல்லி சொல்கிறார்? ஞானத்தை பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறாருன்னா, என்ன ஞானம் அப்படின்னா 3 விஷயம். ஒன்று, அதிகாலையில் எந்திரிக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். 1. 2வது, கடினமாக உழைக்கணும். 3வது, சேமித்து வைக்கணும். இந்த 3 விஷயங்களை எறும்பை கொண்டு கர்த்தர் நமக்கு சொல்கிறார். வாலிப நாட்களில் நாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் வீணாக்கிட்டோம்னு வச்சுங்களேன், முதிர் வயதில் நாம் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஆமாம், யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. உறவுகள் மதிக்காது, உற்றார் மதிக்க மாட்டாங்க, நண்பர்கள் மதிக்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம யாரை போய் சந்தித்தாலும், இந்த ஆள் வராரு, நம்மகிட்ட ஏதோ ஒன்று கேட்பார், சாப்பிட்றதுக்கு எதாவது கேட்பார், பணம் கேட்பார், காசு கேட்பார் அப்படின்னு நம்மை பார்த்து ஒதுங்கி போவாங்க. அப்படி ஒரு அவல நிலை, நிறைய பேர் அந்த அவல நிலையில் உள்ளவர்களை நம்ம பார்த்துருப்போம். நாமும் அந்த நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக, அதாவது அந்த நிலைக்கு நாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தருடைய வசனம் இப்படி நமக்கு அறிவுரை சொல்லுது. ஒரு சின்ன உருவம், சின்ன உயிர், அந்த உயிருக்குள்ளே இவ்வளவு ஞானம். ஆண்டவர் படைத்த உயிர் தான். அந்த சாதாரண ஒரு சின்ன ஞானத்தை வைத்து அது இந்தளவுக்கு கடவுளே அதை முன்னுதாரணம் காட்டி, வேத வசனங்கள் அதை முன்னுதாரணம் காட்டுகிற அளவுக்கு அதனோட பணி இருக்குது. ஆனால் நம்மை கர்த்தர் அப்படி படைக்கலை. நம்மளை எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? நீங்கள் ஆங்கில வேதாகமம் படித்து பாருங்கள். தமிழ் வேதாகமத்தில் கூட சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும், தேவன் தமது சாயலாய் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதியிருப்பாங்க தெரியுமா? The God was creating the man
அவர் லைக்னஸ் அண்ட் அவர் இமேஜ்னஸ். அதாவது அவருடைய கற்பனை, அந்த மனசுக்குள்ளே ஒரு மனிதனை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அப்படியே செஞ்சு 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 பலவிதமான மனித உருவங்களை நம்மளை மண்ணில் நம்மளை உருவகப்படுத்தி இது இந்தந்த இடத்துல இப்படி இப்படி இருக்கணும், இவனுக்கு ஞானம் இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை கற்பனையில் வடிவமைச்சு அவர் விருப்பத்தின்படி நம்மை படைச்சாராம், லைக்னஸ். அப்போ கடவுளுடைய விருப்பத்தின்படி படைக்கப்பட்ட நமக்குள்ள ஞானம் இல்லாமையாக இருந்திருக்கும். எறும்புக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூடவா நமக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் நாம் சோம்பேறித்தனத்தினால, சுறுசுறுப்பு இல்லாததுனால, கடுமையாய் உழைக்காததினால, சேமிப்பு இல்லாததினால நம்முடைய வாழ்க்கையை நாமே வீணடித்து கொண்டிருக்கோம். அன்பானவர்களே, இந்த எறும்பை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிற 3 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுறுசுறுப்பாக இருங்க. அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே விழித்திருங்கள். சூரியனுடைய உதயத்திற்காக உங்களுடைய விழிகள் காத்திருக்கட்டுங்கிறார். நாம் எதிர்பார்த்துட்ருக்கணும், எப்படா சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கணும். சூரியனை விட நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். 1. 2வது, கடினமாக உழைக்கணும். எந்த வேலை கிடைச்சாலும் சரி. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நகர்வுகளும் மனிதனுடைய பிரயோஜனம் தான். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா அது ஒரு மனிதனுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் படிச்சிருக்கார் நமக்காக. அதனால் கடினமாக உழைங்க. எந்த விஷயத்தில் எந்த உழைப்பாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதுக்கு ஊதியம் உண்டு. கடினமாக உழைக்கணும். அந்த உழைப்பில் வரக்கூடிய காசை சேமித்து வைக்கணும். நம்முடைய அன்றாட உணவுக்கும் உடைக்கும் தேவைகள் போக சொற்ப காசையாவது நாம் சேமித்து வச்சுக்கிட்டே வரணும் வைங்களேன். அது கடைசி காலத்தில் நமக்கு உதவும். எப்படி கோடை காலத்தில் எறும்பு அந்த குழியை விட்டு வெளியே வராமல் அதுக்குள்ளேயே இருந்து சாப்பிடும். ஏன்னா மழைக்காலத்தில் அது அப்படி சாப்பிடும். ஏன்னா கோடை காலத்தில் அது சேமித்து வச்சது தான் அதுக்கு காரணம். அதுபோல் நம்முடைய உழைப்பு, நம்முடைய உடல் திறன் இருக்கிற போது எறும்பை போல் நாமும் சுறுசுறுப்பாக இருந்து கடினமாக உழைச்சி சேமிப்பு செய்கிறப்போ முதிர் வயதில் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். யாராலும் ஒதுக்கப்படாதவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இப்படி ஒரு ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எறும்புகளைப் போல சுறுசுறுப்புள்ளவர்களாக, எறும்புகளைப் போல கடினமாய் உழைக்கிறவர்களாக, எறும்புகளைப் போல நாங்கள் சேமிக்கிறவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் மென்மேலும் நாங்கள் பெருக நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.